இன்றைய நவீன உலகத்தில் டிஜிட்டல் பேமெண்ட் தளங்கள் அதிகரிச்சிட்டு வருது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண மோசடிகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு தான் வருது. மக்களுடைய பணத்தை பறிக்கிறதுக்கு இவங்க தினம் தினம் ஒரு புது புது யுக்திகளை கையாளுறாங்க. போலியான அப்ளிகேஷன்களை வச்சு மோசடி செய்யறது இப்போ அதிகரிச்சிட்டு வருது. இந்த மாதிரி மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் இந்திய அரசு ஒரு தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய விவரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைன் மூலயமா வங்கியில் இருக்கிற பணத்தை திருடுவது இப்போல்லாம் அதிகரிச்சிட்டு தான் வருது. உங்களுடைய தனிப்பட்ட ஓடிபியை பகிர்வதன் மூலமாகவும் தேவையற்ற லிங்க்குகளை நீங்கள் கிளிக் செய்யறதுனாலையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் திருடப்படலாம். இது போன்ற சைபர் கிரைம் குற்றங்கள் நம்மளை சுற்றி அதிகமாக நடந்துட்டு இருக்குது. இதில் நம்ம சிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். மோசடி செய்கிறவங்க உங்களுடைய வங்கியில் இருந்து பேசுகிறதா சொல்லி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும் ஓடிபியை வாங்கி பணத்தை திருடுவாங்க. இது போன்ற மோசடிகளில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு பணத்தையும் இழந்திருக்காங்க. முக்கியமாக உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வங்கியில் இருந்து எப்போதுமே ஓடிபியை கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். அதனால தான் சைபர் கிரைம் தற்போது பார்த்திங்கன்னா பண மோசடி தொடர்பான சம்பவங்களை பற்றி புகார் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் நம்பரை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பண மோசடியில் சிக்கி இருந்தீங்கன்னா 1930 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி புகாரை கொடுக்கலாம். நீங்கள் புகார் கொடுத்த அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய பணத்தை திரும்பி பெற முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய பணம் வங்கியில் இருந்து பறிபோனாலும் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய புகாரை நீங்கள் பதிவு செய்யலாம். ஒருவேளை ஆன்லைன் மூலயமா உங்களுடைய பணம் எந்த விதத்தில் பறிபோனாலும் 1930 அப்படின்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக புகார் கொடுக்குறீங்களோ அவ்வளவு விரைவில் உங்களுடைய பணத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு உதவுறதுக்கு உதவி மையங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதிக அளவிலான தொகையை இழக்கும் போது அந்த தொகை திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பயம் நமக்கு இருக்க தான் செய்யும். ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அதை பற்றி நினைக்கவும் மாட்டோம். நடந்ததுக்கு அப்புறமா நம்ம வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் முன்கூட்டியே பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். பொதுவாக நிதி இழப்புகள் யாருக்கும் ஏற்படக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெற்றோர், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் என எல்லார்கிட்டையும் விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லை, மோசடிகள் குறித்து தெரியாத நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நெட் பேங்கிங் அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் பேமெண்ட் தளங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி புரிய வையுங்க. இது போன்ற சிறு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாவே மோசடி சம்பவங்களை உங்களால் குறைக்க முடியும். பண மோசடிகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்திய அரசு ஒரு தொலைபேசி நம்பரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.